ஹலோ, சொல்லுங்க சார். சார், உங்கள் அப்பாவை காணோம் சார். முதியோர் இல்லத்துலேருந்து எங்கேயோ போயிட்டாரு சார். என்ன சார் சொல்கிறீங்க? உங்களை நம்பி தானே விட்டுட்டு போயிருக்கேன் சார். நீ எப்படி உசாரா பார்த்துக்கவேணாவா சார்? இந்த மனுஷன் முதியோர் இல்லத்தில் இருக்க முடியாதுன்னா சொல்ல வேண்டியது தானே. இப்போ நான் எங்கே போய் தேடுவேன்? இப்போ ஒரே தலைவலியாக இருக்குது. எங்கே போனாருன்னு தெரியல. இருந்தாலும் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சார், உங்கள் அப்பா எங்கள் வீட்டில் தான் சார். எங்கள் அப்பா உங்கள் வீட்டில் தான் இருக்காரா சார்? கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கள் சார், வரேன். சொல்லுங்கள் சார். அட்ரஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வரோம் சார், வந்துடுங்க சார். வந்துடுங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இவன் தான்ப்பா எங்கள் பையன். அப்பா, முதியோர் இல்லத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை நான் சொல்ல வேண்டியது தானே. இவரை திட்டாதீங்க சார். இவரை நான் தான் சார் கூட்டிட்டு வந்தேன். அவரை கூட்டிட்டு வரதுக்கு நீங்க யாருங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தம்பி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருல, அப்போ உங்க அப்பா தான் அவரோட இதயத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னா அதுக்கு உங்க அப்பாவும் உங்க தம்பியும் தான் சார் காரணம். அதனாலதான் நான் இவரை முதியோர் இல்லத்துல இருந்து கூப்பிட்டு வந்து நான் பாத்துக்கலான்னு இருக்கேன். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. தம்பியோட இதயத்தை கொடுத்து அவரே உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறப்ப என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க அவருக்கு இதயத்தை கொடுத்தீங்க, ஆனா எனக்கு இதயமே இல்லாத போயிடுச்சேப்பா.